காய்ஸ் நம்ம கமல்ஹாசனோட KH237 படத்துக்கான ஒரு கொலை மாசான அல்டிமேட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த KH237 படத்துக்கான அந்த வேற லெவல் கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ரீசெண்டா நம்ம தலைவரோட 173வது படத்துக்கான அப்டேட்டை அதிரடியா இறக்கியிருந்தாங்க. 46 வருஷம் கேப்க்கு அப்புறம் நம்ம கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் ஒன்னா இணைய போறாங்க. இது முன்னாடியே வந்த ஒரு அப்டேட் தான் இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவரோட 173வது படத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. கமர்ஷியல் ஆக்ஷன் கிளாமர் படங்களை எடுக்கிற சுந்தர்சி இந்த படத்தை எடுக்க போறாரு. இந்த படத்தை 2027 பொங்கல் அப்ப பயங்கரமா வேர்ல்டு வைடா இறக்க போறாங்க. இதை இப்போதைக்கு தான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங்ல ஏதோ டிலே ஆச்சுன்னா படம் போஸ்ட்பான் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த அப்டேட்டை நவம்பர் 6ஆம் தேதி இறக்கியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம கமல்ஹாசனோட பர்த்டே. நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கமல்ஹாசனோட பர்த்டே அன்னைக்கு ஒரு தாறு மாறான அப்டேட் KH237ல இருந்து வரப்போகுதுன்னு. சொன்ன மாதிரி அபிஷியல் அப்டேட் இப்ப இறக்கிட்டாங்க. அன்பரிவ் மாஸ்டர்ஸ் எடுக்கிற இந்த படத்தை ஆடு ஜீவிதம் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண சுனில் கேஸ் இந்த மூவிக்கு சினிமோட்டோகிராஃபி பண்றாரு. லோகா, கிங் ஆஃப் கொத்தா, சூர்யா சாட்டர்டே மாதிரியான படத்துக்கு மியூசிக் போட்ட ஜேக்ஸ் பெஜாய் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் போட போறாரு. ஷமீர் முகமதுன்னு ஒருத்தர் இதுல எடிட்டரா வேலை பார்க்க போறாரு. முக்காவாசி மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் குருவா தாறுமாறா இறக்கிருக்காங்க. இதுல இருக்கிற பாதி பேர் மலையாள மூவில ஒர்க் பண்ணவங்க தான். மூவியோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நம்ம கமல்ஹாசன் தான். டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம அன்பரிவ் மாஸ்டர்ஸ். இது ஃபாஸ்டா குயிக்கா எடுத்து முடிக்க போற ஒரு ப்ராஜெக்டா இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம ஹாலிவுட் மூவியான சிசு அப்படிங்கிற மூவியோட ரீமேக் தான் இந்த படம்னு சொல்லப்படுது. சிசு மூவியோட ஹீரோவோட லுக்கும் நம்ம கமல்ஹாசனோட லுக்கும் சேமா இருக்கு. எக்ஸாக்ட்டா சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ரீமேக் எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. நாம ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ண போற படத்தை எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த KH237 படத்தை முடிச்சிட்டு தலைவர் ஜெயிலர் 2 முடிச்சிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நாம கமல்ஹாசனை பிடிக்கும்னா ஒயிட் கலராட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.